இன்றைக்கு வசதி படைத்த குடும்பத்தின் பிள்ளைகள் திசை மாறி பயணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் சில ஊர்களிலே பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால், சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு கௌரவமான குடும்பம், ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை மோசமான நடத்தையில் ஈடுபடுவதற்காக வெளிநாட்டுக்கு சென்றிருந்ததை என்னுடைய கண்ணால் நான் பார்த்தேன் என்று சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு வசதி இருக்கின்றது என்பதற்காக வேண்டி பிள்ளைகள் நினைத்த மாதிரி வாழ்வதற்கு நாம் விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடாது. இன்றைக்கு உளவியல் என்று சொல்லிக்கொண்டு, கவுன்சிலிங் என்று சொல்லிக்கொண்டு, பிள்ளைகளுடைய மனம் புண்படக்கூடிய விதத்தில் நாம் நடக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளை சொல்லுவதையெல்லாம் செய்யக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் மாறி இருக்கின்றோம். இதனால் விளைவு மிக மோசமாக மாறுகின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக மோசமாக மாறுகின்றது. மற்றவர்கள் கை நீட்டக்கூடிய விதத்தில் அந்த பிள்ளைகளுடைய மோசமான நடவடிக்கைகளை நாங்கள் சமுதாயத்தில் அவதானிக்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த பிள்ளைகளுக்கு உயர் ரகமான வாகனங்களை வாங்கி கொடுப்பது, அதே போன்று ஆடைகளை வாங்கி கொடுப்பது, அழகான உணவு பானங்கள், எல்லா விதமான வசதிகளை மாத்திரம் நாங்கள் வாங்கி கொடுப்பது, ஏற்படுத்தி கொடுப்பது மாத்திரமல்ல குழந்தை வளர்ப்பு என்பது. அதையெல்லாம் தாண்டி மார்க்கம் அந்த பிள்ளைக்கு போய் சேர வேண்டும். தாய்ப்பாலோடு சேர்த்து மார்க்க கல்வியையும் மார்க்கத்தின் பண்பாடுகளையும் ஒழுக்கமான அந்த பண்பாடுகளையும் அந்த பிள்ளைக்கு நாம் ஊட்ட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அழகான முறையிலே பிள்ளைகளை உருவாக்குகின்ற விடயத்திலே அளவு கடந்த நல்லெண்ணம் பிள்ளைகள் விடயத்திலே இருக்கக்கூடாது. இன்றைக்கு நமது பிள்ளைகள் திசை மாறி பயணிப்பதற்கு பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த நல்லெண்ணமும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரிகளை, எந்த அளவுக்கு என்றால், பிள்ளையிடத்திலே ஒருவர் ஒரு தவறை அவதானித்து அந்த தவறை பெற்றோரிடத்தில் வந்து சுட்டி காட்டுகின்ற பொழுது, என்னுடைய பிள்ளையா, சான்ஸே கிடையாது, நீங்கள் சொல்வதை போல் நடப்பதற்கு என்னுடைய பிள்ளை எந்த சான்ஸும் கிடையாது என்று சொல்லி அந்த பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு தவறு செய்கின்ற விடயத்திலே தைரியம் அதிகரிக்கின்றது. ஏன்? பெரும்பாலும் இன்றைக்கு பிள்ளைகள் வீட்டுக்குள் ஒரு முகம், வீட்டுக்கு வெளியே இன்னொரு முகம். அன்புள்ள சகோதரர்களே, வீட்டுக்குள் ஒரு முகம், வீட்டுக்கு வெளியே இன்னொரு முகம். எனவே ஒருவர் பிள்ளையுடைய தவறை எங்களுக்கு சுட்டி காட்டினால் அதை நாங்கள் ஹிக்மத்தான முறையிலே கையாள வேண்டும். உடனடியாக அந்த பிள்ளையை நாங்கள் கண்டிக்காமல், அந்த பிள்ளையின் மீது நாங்கள் எரிந்து விழாமல், அந்த பிள்ளையை அழகான முறையிலே அரவணைத்து அந்த பிள்ளையிடத்திலே நாங்கள் ஆரோக்கியமாக உரையாடி, அன்பாக உரையாடி, அந்த தவறை அந்த பிள்ளையுடைய